Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 8 Vasant Lesson 3. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. Bus ki yatra. So, a journey. So, yatra அப்படினா journey இல்லையா? A journey in a bus. So, இது ஒரு கதை. So, படிப்போமா? हम 5 मित्रों ने तय किया कि शाम 4 बजे की बस से चले. So, हम 5 मित्रों means 5 friends. मित्रों ना friends. 5 ना 5 பேரு. நாங்க 5 பேரும் சேர்ந்து we decided. தய கியா அப்படின்னா டிசைட் பண்ணோம். என்ன அப்படின்னா ஷாம் ஈவினிங் வந்து 4 பஜே 4 o'clock புறப்படுற அந்த பஸ்ஸில் போகலாம். பஸ் சே சலே லெட்ஸ் கோ இன் தட் 4 o'clock பஸ் in the evening அப்படின்னு டிசைட் பண்ணோம். पन्ना से इसी कंपनी की बस सतना के लिए घंटे भर बाद मिलती है जो जबलपुर की ट्रेन मिला देती है. ஸோ இங்கே அவங்க வந்து பன்னா அப்படிங்கிற இடத்துல இருந்து they are going to catch a train. ஓகேவா? எந்த ட்ரெயினை? ஜபல்பூர் ட்ரெயினை வந்து கேட்ச் பண்ண போகணும். ஸோ அதுக்கு அவங்க எங்கே போகணும் அப்படின்னா பஸ்ஸில் வந்து சத்னா அப்படிங்கிற இடத்துக்கு போகும். ஓகே, ஸோ அது எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னா 1 hour கிட்டத்தட்ட எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பன்னா சே இசி கம்பெனி की बस. ஸோ இந்த கம்பெனி பஸ் தான் சத்னா கேலியே. ஸோ சத்னா ரீச் ஆகிறதுக்கு घंटे भर बाद मिलती है. घंटे भर 1 மணி நேரம் ओके बाद मिलती है जो जबलपुर की ट्रेन मिला देती. ஸோ இந்த பஸ்ல போய் சேர்ந்தா அவங்க வந்து ஜபல்பூர் ட்ரெயினை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. சுபஹ் கர் பஹுஞ்ச் ஜாயேங்கே. ஸோ ஜபல்பூர் ட்ரெயினில் நம்ம போனால் மார்னிங் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு घर पहुंच जाएंगे வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். हम में से 2 को सुबह काम पर हाजिर होना था. हम में से இங்க 5 பேத்துல வந்து 2 பேத்துக்கு 2 மீன்ஸ் 2 இல்லையா? 2 பேத்துக்கு நாளைக்கு காலையில சுபஹ் வந்து வேலைக்கு போகணும். काम पर हाजिरना वर्कुக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். होना था इसलिए. ஸோ அதனால वापसी का यही रास्ता अपनाना जरूरी था. அதனால போய் சேர்றதுக்கான வழிய यही रास्ता இந்த வே வந்து அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க கிளம்பி போறது அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. लोगों ने सलाह दी कि समझदार आदमी इस शाम वाली बस से सफर नहीं करते. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பும் போது அங்கே இருக்க மக்கள் லோக் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னா சமஜ்தார் ஆத்மி. சமஜ்தார் அப்படின்னா புரிந்து கொள்ற ஒரு மனிதன். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சனால இஸ் ஷாம் வாலி பஸ் இந்த ஈவினிங் பஸ்ஸில் வந்து அவன் போக மாட்டான். சே சஃபர் நஹி கர்த்தே. தே வில் நாட் டிராவல் இன் அ பஸ். யாரு? ஒரு நல்ல சமஜ்தார் ஆத்மி, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஆள் வந்து இந்த பஸ்ஸில் போக விரும்ப மாட்டான். क्या रास्ते में डाकू मिलते हैं அப்படின்னு நாங்கள் கேட்டோம். மக்கள் அப்படி சொன்ன உடனே நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா கியா என்ன? ராஸ்தே மீன்ஸ் வழியில் வந்து திருடர்கள் வருவாங்களா? டாக்கு மில்தே ஹே ராபரி நடக்குமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ என்ன பதில் கிடைச்சிது எங்களுக்கு? நஹி பஸ் டாக்கின் ஹே. இந்த பஸ்ஸே தான் ஒரு திருடன். த பஸ் சீம்ஸ் டு பி அ ராபர் அப்படின்னு அவங்க வந்து பதில் சொன்னாங்க.
ஓகே, பஸ் கோ தேக்கா தோ ஸ்ரத்தா உமடு படி. ஆனா நாங்க அந்த பஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னா, தேக்கா மீன்ஸ் when we look at that bus, எங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை தான் இருந்துச்சு. ஸ்ரத்தா மீன்ஸ் we had a respect feeling தான் அந்த பஸ் பத்தி இருந்துச்சு. खूब वयोवृद्ध थी. அந்த பஸ்ஸை பார்த்தாலே தெரிஞ்சுது அது ரொம்ப வயசான ஒரு பஸ்ன்னு. खूब वयोवृद्ध, वयोवृद्धனா வயசானவங்க, ஓகேவா, ஏஜ்டு. கூப் அப்படின்னா அதை பார்க்கும் போதே அது ஒரு வயசான பஸ் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. சதியோ கே அனுபவ் கே நிஷான் லியே ஹுயே தே. சதியோ கே அனுபவ் அப்படின்னா அந்த பஸ்ஸை பார்க்கும்போது அந்த பஸ்ஸுக்கு நிறையவே ஒரு ஜென்ரேஷன், ஒரு 100 வருஷம் அந்த பஸ் டிராவல் ஆகி வந்திருக்குமோ, ஜென்ரேஷனா அது பாஸ் ஆகி வந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த பஸ்ஸுக்கான அனுபவம் இருக்கிற மாதிரி நிஷான் லியே ஹுயேதே. நிஷான் அப்படின்னா அந்த பார்வை. நாங்க அந்த பஸ்ஸை பார்க்கும் போது we felt it like that. ஓகே, लोग इसलिए इससे सफर नहीं करना चाहते कि. ஸோ லோக் மக்கள் இதனாலேயோ என்னவோ, ஏன்னா பார்க்க பஸ் ரொம்ப பழசா இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் சஃபர் நஹி கர்னா, இதுல டிராவல் பண்ணல விரும்பலையோ அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். விருத்தாவஸ்தா சே இசே கஷ்ட ஹோகா. விருத்தாவஸ்தா அப்படின்னா வயசான காலத்துல, ஓகே, டியூரிங் த ஓல்டு ஏஜ் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இதை கஷ்டப்படுத்த கூடாது. இசே கஷ்ட, இந்த பஸ்ஸுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் மக்கள் இதுல போகலையோ அப்படின்னு சொல்றாங்க. யஹ் பஸ் பூஜா கே யோகிய தீ. இந்த பஸ்ஸை பார்க்கும்போது இது பூஜை பண்றதுக்கு தான் இப்போ இருக்கு. அதாவது வயசாயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, வேலை எதுவும் பார்க்க வேண்டாம், அதை அப்படியே நிப்பாட்டி வச்சு பூஜை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் பார்க்கிறதுக்கு இருந்துச்சு. உஸ் பர் சவார் கைசே ஹுவா ஜா சக்தா ஹே. இந்த பஸ் மேல போய், சவார் அப்படின்னா சவாரி, டிராவல் பண்றது, அது ஒரு நடக்கக்கூடிய காரியமா, இல்ல அது ரொம்ப வயசான பஸ்னால அது நிறுத்தி வச்சுட்டு பூஜை வேணா பண்ணிக்கலாமே தவிர அதுல டிராவல் பண்றது நல்லது இல்ல அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஓகே, बस कंपनी के एक हिस्सेदार भी उस बस से जा रहे थे. ஸோ அந்த பஸ் கம்பெனியை சேர்ந்த ஒருத்தர், ஹிஸ்ஸேதார் அப்படின்னா பார்ட் ஆஃப் தட் கம்பெனி, ஸோ அந்த சேர்ந்த ஒருத்தரும் உஸ் பஸ் சே, அந்த பஸ்ல தான் ஜா ரஹே தே, போய்கிட்டே இருக்காரு. ஓகே, போகிறதுக்காக வந்திருக்காரு. ஹம்னே உன்சே பூச்சா. ஸோ நாங்க அவர்கிட்ட கேட்டோம். உன்சே பூச்சானா வி ஆஸ்ட் ஹிம். பஸ் சல்தி பி ஹே. ஸோ இந்த பஸ் ஓடுமா, சல்தி பி ஹே அப்படின்னா will it go அப்படின்னு கேட்டோம். வஹ் போலே, அப்ப அவரு சொன்னாரு, சல்தி கியூ நஹி ஹே ஜி, ஏன் போகாது, சல்தி கியூ நஹி, வை, அது கண்டிப்பா போகுமே, அபி சலேகி, பாருங்க இப்பவே கிளம்பிடும் பஸ் அப்படின்னு சொன்னாரு. ஹம்னே கஹா, ஸோ நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, வஹி தோ ஹம் தேக்னா சாஹதே ஹே, நாங்களும் அதை பார்க்க தான், வஹி தோ அந்த அதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பஸ் கிளம்புறதுக்காக தான். அப்னே ஆப் சல்தி ஹே யஹ், ஹா ஜி और कैसे चलेगी. இப்போ நாங்க என்ன கேட்டோம்னா, அப்னே ஆப் சல்தி ஹே யஹ், இது தன்னைத்தானே ஓட்டிக்குமா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அப்ப அவரு சொன்னாரு, ஆமா, ஹாஜி அவர் கைசே சலகி, அப்புறம் எப்படி ஓடும் அப்படின்னு அவர் எங்களுக்கு பதில் சொன்னாரு. ஓகே, गजब हो गया, ऐसी बस अपने आप चलती है. ஒரே வியப்பாயிடுச்சு எங்க எல்லாத்துக்குமே. ஐசி பஸ், இந்த மாதிரி ஒரு பஸ் அப்னே ஆப், தன்னைத்தானே ஓட்டிட்டு போகுமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஹம் ஆகா பீச்சே பீச்சா கர்னே லகே. ஸோ ஆகா பீச்சா, ஆகே பீச்சே தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். டாக்டர் மித்ர நே கஹா டரோ மத் சலோ பஸ் அனுபவி ஹே. ஸோ எங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் டாக்டர், அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, டரோ மத், பயப்படாதீங்க, ஓகே, டோன்ட் கெட் அஃப்ரைட், சலோ பஸ்
அனுபவி ஹே. பஸ் அனுபவி ஹே அப்படின்னா இந்த பஸ் வந்து ஒரு அனுபவம் மிக்க ஒரு பஸ், நிறைய டிராவல்ஸ் வந்து பண்ணியிருக்கு இது. ஓகே, नई नवेली बसों से ज्यादा विश्वसनीय है. அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த புது பஸ்ஸஸ் எல்லாம் விடவே, நவேலி பஸ்ஸோனா இப்ப இருக்கக்கூடிய அந்த புது பஸ்ஸை விட ஜியாதா விஸ்வாசனீய, இது மேல நம்ம ஃபுல் நம்பிக்கையை வந்து வைக்கலாம். ஹமே बेटों की तरह प्यार से गोद में लेकर चलेगी. நம்மள வந்துட்டு மகனா நினைச்சு, பேட்டோன்னா சன்னா நினைச்சு இந்த பஸ் என்ன பண்ணும், பியார் சே அன்பா, கோத் அப்படின்னா தன்னோட மடி மேல உட்காத்தி வச்சுட்டு நம்மள எல்லாத்தையும் இப்ப பாரு கூட்டிட்டு போகுது அப்படின்னு டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு. हम बैठ गए, நாங்களும் வந்து பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்துட்டோம். जो छोड़ने आए थे वे इस तरह देख रहे थे जैसे अंतिम विदा दे रहे हैं. जो छोड़ने அப்படின்னா எங்களை வழி அனுப்ப வந்தாங்க இல்லையா, சோடினே ஆயேத்தே அப்படின்னா எங்களை பஸ்ல ஏத்தி விட்டுட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து இஸ் தரக் தேக் ரஹேத்தே, எங்களை இப்படி பார்த்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த பார்வை, ஜெய்சே அந்திம விதா அப்படின்னா இறுதி சடங்குல பார்ப்போம் இல்லையா, அந்திம்னா ஃபைனல், விதா அப்படின்னா விடை பெற்று போறது. ஸோ அந்த மாதிரி எங்களை பார்த்தாங்க இந்த பஸ்ல ஏத்தி விட்ட உடனே. உன்கி ஆங்கே கஹ் ரஹி தி ஆனா ஜானா தோ லகா ஹி ரஹ்தா ஹை. அவர்களுடைய கண்கள், ஆங்கோ அப்படின்னா கண்களை நாங்க பார்க்கும்போது நாங்க என்ன படிச்சோம், ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்கள்ல ஆனா ஜானா தோ லகா ஹி ரஹ்தா, வர்றதும் போறதும் வந்து நடைபெற்று கொண்டிருக்க ஒரு காரியம். ஓகே, ஸோ மனுஷன் பிறக்கிறது, இறக்கிறது, வர்றது, போறது, இது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆயா ஹே சோ ஜாயேகா. ஸோ ஆயா ஹே அப்படின்னா யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து சோ ஜாயேகா, ஒரு நாள் வந்து முடிவை வந்து தேடிக்கணும் இல்லையா. ஸோ எண்டிங் இருக்கும் கண்டிப்பா. பர்த்ன்னு இருந்தா டெத்தும் ஒன்று இருக்கும். அது ராஜாவா இருந்தாலும் சரி, ரங்க் அப்புறம் ஃபக்கீர் யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே பிறப்பு இறப்பு வந்து ஒண்ணுதான். ஆதி மே கூச் கர்னே கே லியே ஏக் நிமித் சாஹியே. ஆத்மி கோ, ஸோ மனுஷனுக்கு வந்து கூச் கர்னே கே லியே, ஸோ அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. ஓகேவா, நிமித்த சாகியே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க கண்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. ஓகே, இன்ஜின் சச்முச் ஸ்டார்ட் ஹோ கயா. ஸோ ஃபைனலாக இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ऐसा जैसे सारी बस ही इंजन है और हम इंजन के भीतर बैठे हैं. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆனது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஐசா சாரி பஸ், இந்த ஃபுல் பஸ்ஸுமே வந்து இன்ஜின் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஹம், நாங்கள் வந்து இன்ஜின்க்கு உள்ளார, பீத்தர் அப்படின்னா இன்ஜின்க்கு நடுவில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. காஞ்ச் பகுத் கம் பஜேதே. ஸோ காஞ்ச் அப்படின்னா அந்த பஸ்ல இருந்த கிளாஸஸ் இல்லையா, கண்ணாடி இருக்குல்ல ஜன்னலுக்கு, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மீதி. ஓகே, பச்சே தே, ஜோ பச்சே தே உன்சே ஹமே பச்னா தா. ஸோ ஜோ பச்சே தே, எந்த கண்ணாடி கிளாஸஸ் வந்து மீதி இருந்துச்சோ அது கிட்ட இருந்து நாங்கள் வந்து எங்களை காப்பாத்திக்க வேண்டியதா இருந்துச்சு. ஹமே பச்னா தா, அதாவது இட் இஸ் வெரி பேட் கண்டிஷன்ல இருந்துச்சு, ஓல்ட் ஆயிடுச்சுல பஸ்ஸு, எந்த நேரம் வேணா அந்த கண்ணாடி உடஞ்சு எங்க மேல கூட விழுந்துடலாம் அப்படிங்கிறது தான் ரைட்டர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, ஹம் ஃபௌரன் கிடுக்கி சே தூர் சரக் ஜகயே. ஓகே, நாங்கள் இம்மீடியட்டா, ஃபௌரன் அப்படின்னா இம்மீடியட்டா அந்த ஜன்னல் கிட்ட இருந்து, கிடுக்கி மீன்ஸ் விண்டோ, தூர் சர்க் கயே நாங்கள் வந்து தள்ளி, தூரமா தள்ளி உட்காந்துட்டோம். இன்ஜின் செல் ரஹாதா. ஸோ இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு
இருந்துச்சு. ஹமே லக் ரஹா தா கி ஹமாரி சீட் கே நீச்சே இன்ஜின் ஹே. ஹமே லக் ரஹா எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எங்க சீட்டுக்கு அடியில தான், ஹமாரி சீட்டுக்கே நீச்சே மீன்ஸ் டவுன் டு அவர் சீட், அந்த இன்ஜின் இருந்த மாதிரி ரொம்ப சத்தமா இருந்துச்சு. ஓகே, பஸ் சச்முச் செல்படி. ஸோ ஃபைனலாக பஸ் வந்து உண்மையாகவே ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சுது. और हमें लगा कि यह गांधी जी के असहयोग और सविनय अवज्ञा आदांतोलनों के वक्त अवश्य जवान रही होगी. और हमें लगा எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த பஸ் கிளம்பி போகும்போது, यह गांधी जी के असहयोग, சஹயோக் அசஹயோக், அதாவது காந்திஜி வந்து நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட வந்து என்ன சொன்னாரு, நம்ம இந்திய நாட்டு மக்கள் கிட்ட நம்ம வந்து ஃபாரின் குட்ஸ் வாங்கக்கூடாது, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. நம்மளோட துணிகளை வந்து நம்மளே வந்து ஆடையை நெஞ்சு போட்டுக்கணும், நம்மளுடைய நம்மளோட ஃபுட்டை நம்ம சாப்பிடணும், எல்லாமே நம்மளே வந்து செல்ஃபா இருக்கணும். அப்படி சொல்லும் போது உடனே பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா. அதான் வந்து சவினய அவக்ஞா ஆந்தோலன். ஓகே, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் கொண்டு வந்து யாரெல்லாம் கோஆபரேட் பண்ணலையோ அவங்கள எல்லாத்தையும் ஜெயில போட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பஸ்ல போறது. இந்த பஸ் வந்து கோஆபரேட்டே பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு கம்பேர் பண்றாரு. ஓகே, உசே ட்ரைனிங் மில் சுக்கி थी. ஸோ உசே அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஹர் ஹிஸ்ஸா தூசரே சே அசஹயோக் கர் ரஹா தா, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பஸ், ஹிஸ்ஸானா பார்ட், ஹர் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பஸ் வந்து ஒன்னுக்கு ஒன்று, தூசரே சே அப்படின்னா ஒன்னுக்கு ஒன்று வந்து கோஆப்ரேட்டே பண்ணிக்கல. அசஹயோக் கர் ரஹா தா அப்படின்னா நான் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இருந்த மாதிரி அது பாட்டுக்கு இருந்துச்சு. பூரி பஸ் சவினை ஆக்ஞா ஆந்தோலன் கே தௌர் சே குசர் ரஹி தி. அதுதான் பூரி பஸ். இந்த ஃபுல் பஸ்ஸை பார்க்கும் பொழுது காந்திஜிக்கு எடுத்த அந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், அந்த மாதிரி இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பஸ் வந்து எதுவுமே கோஆபரேட்டே பண்ணல. சீட் கா பாடி சே அசஹயோக் செல் ரஹா தா. சீட், நம்ம உட்கார்ற சீட் இருக்கு இல்லையா பஸ்ல, அதுவும் அதோட பாடி, அதாவது அது ரெஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா கீழே, ஸோ அந்த இடம், இந்த ரெண்டு பேருமே வந்து சீட்டும் பாடியும் வந்துட்டே வந்து கோஆபரேஷனே இல்லாம இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பஸ்ஸை வந்து அவங்க அனுபவிச்சது எல்லாம் இந்த கதையில வந்து சொல்றாங்க. ஓகேவா. கபி லகுதா சீட் பாடி சே छोड़कर आगे निकल गई. சில சமயம் வந்து கபி லகுதானா சம்டைம்ஸ் வி ஃபெல்ட் எப்படின்னா, சீட் வந்து அந்த பாடியை விட்டு, சோடுக்கர்னா அந்த பாடியை விட்டுட்டு ஆகே நிக்கல் முன்னாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கபி லகுதாக்கி சீட்டு கோ சோடுக்கர் பாடி ஆகே பாகி ஜா ரஹி தி. சில சமயம் எப்படி இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னா, இந்த சீட்டை விட்டுட்டு சீட்டு கோச்சோடுக்கர் அதோட பாடி இருக்கு இல்லையா, அது கீழ்ப்பகுதி, ஸோ அது வந்து முன்னாடி போன மாதிரி இருந்துச்சு. 8-10 मील चलने पर सारे भेदभाव मिट गए. ஒரு 8 to 10 மைல்ஸ், ஓகேவா, அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தூரம் தான் போயிருப்போம். அதுக்குள்ளாரே நாங்க எல்லாருமே என்ன ஆனோம், ஒரு வழி ஆயிட்டோம். யஹ் சமஜ் மே நஹி ஆதா தா கி சீட் பர் ஹம் பைட்டே ஹே யா சீட் ஹம் பர் பைட்டி ஹே. யஹ் சமஜ் மே, எங்களுக்கு நிஜமாலுமே ஒண்ணுமே புரியல. என்ன அப்படின்னா, சீட்டு மேலதான் நாங்க உக்காந்துருக்கோமா, சீட்டு பர் ஹம் பைட்டே, யா இல்லனா சீட்டு வந்து எங்க மேல உக்காந்துருக்கா, ஹம் பர் பைட்டி, வெதர் த சீட் வாஸ் சிட்டிங் ஆன் us or we were sitting on the seat, nothing, we couldn't understand what is happening around us. Okay,
அப்புறம் என்னாச்சு பாப்போமா? ஏகா ஏக் பஸ் ருக் கயி. ஆல் ஆஃப் அ சடன் ஏகா ஏக் பஸ் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. ருக் கயினா ஸ்டாப்டு. ஓகே. मालूम हुआ कि पेट्रोल की टंकी में छेद हो गया है. मालूम हुआ என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா we came to know that petrol tank இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஒரு ஓட்டை, छेद means a small hole வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வருது. ड्राइवर ने बाल्टी में पेट्रोल निकालकर उसे बगल में रखा. டிரைவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பால்ட்டினா பக்கெட், பக்கெட்ல வந்து பெட்ரோலை எடுத்துட்டு உசே பகல் மே ரக்கா, அதை வந்து அவர்கிட்டயே அதை வந்து வச்சுக்கிறாரு. அவர் நலி டாலுகர் இன்ஜின் மே பேஜ்னே லகா. நலி அப்படின்னா அந்த டியூப், அந்த ஹோர்ஸ் பைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வச்சு இந்த பெட்ரோல் அந்த பக்கெட்ல இருந்து இன்ஜின்குள்ளார ஊத்துறாரு. பேஜ்னே லகா, ஹி வாஸ் பாசிங் தட் பெட்ரோல். अब मैं उम्मीद कर रहा था कि थोड़ी देर बाद बस कंपनी के हिस्सेदार इंजन को निकालकर गोद में रख लेंगे और उसे नली से पेट्रोल पिलाएंगे जैसे माँ बच्चे के मुख में दूध की शीशी लगाती है. ஓகே, ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றாரு ரைட்டர் அப்படின்னா, அப் மே உம்மீது கருதியா, இப்போ நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், ஐ கேம் டு நோ என்ன அப்படின்னா, இந்த சீன் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னி கொஞ்ச நேரத்தில் தோடி தேர்பாத் அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் இந்த பஸ் கம்பெனி இருக்கார் இல்லையா, அவரோட அந்த ஆள், பஸ் கம்பெனியிலிருந்து வந்த ஒரு ஆள், ஹிஸ்ஸேதார்னா ஒன் பர்சன், அவர் என்ன பண்ண போறாருன்னா இன்ஜினை தூக்கி, இன்ஜின் கோ நிக்கால் கர்னா இன்ஜினை எடுத்து அவரோட மடி மேல வச்சு கோதுமே ரக்குலேங்கே. ஓகே, ஸோ இன்ஜினை தூக்கி மடி மேலே வச்சுக்க போறாரு. அவர் உசே, அப்புறம் அதுக்கு வந்து நாலி சே, அந்த ஹோஸ் பம்ப் மூலியமா, ஹோஸ் டியூப் இருக்குல்ல, அதை வச்சு பெட்ரோல் பிலாயேங்கே, பெட்ரோலை வந்து அதுக்கு ஊத்துவாரு. இது எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா, ஜெய்சே மா பச்சேக்கே, எப்படி வந்து ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைக்கு வந்து வாயில, முகுமே அப்படின்னா மவுத்துல வந்து தூது கி ஷீஷி, ஷீஷி அப்படின்னா பாட்டில் இல்லையா, தூத் அப்படின்னா பால் பாட்டில வச்சு பால் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அந்த ஃபீல் வந்து நான் இமேஜின் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரைட்டர் எழுதுறாரு. ஓகேவா? இப்ப பஸ் கி ரஃப்தார் அப் 15-20 மைல் ஹோ கயி தி. இப்ப பஸ்ஸோட ஸ்பீடு அது வந்து இப்ப 15 to 20 மைல்ஸ் per hour அந்த ஸ்பீட்ல வந்து இப்ப போக ஆரம்பிக்குது. முஜே உஸ்கே கிசி ஹிஸ்ஸே பர் பரோசா நஹி தா. இப்ப எனக்கு, முஜேனா எனக்கு வந்து இப்ப உஸ்கே கிசி ஹிஸ்ஸே, எந்த பார்ட் ஆஃப் த பஸ் மேலேயும் நம்பிக்கை வந்து போயிடுது. பரோசா நஹிதா, நம்பிக்கையே இல்ல. பிரேக் ஃபெயில் ஹோ சக்தா ஹே, இப்ப என்ன வேணா நடக்கலாம், பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடும், இல்ல அப்படின்னா ஸ்டியரிங் டூட் சக்தா ஹை, ஸ்டியரிங் இருக்கு இல்லையா, அது வந்து டிரைவர் பிடிச்சு ஓட்டுவார்ல, அது வந்து உடஞ்சு போக கூட சான்சஸ் இருக்கு. பிரகிருதி கே திருஷ்ய பகுத் லுபாவனே தே, அது கூடவே வெளியே அந்த நேச்சர் பார்த்தா, பிரகிருதி கி திருஷ்ய அப்படின்னா அது ஒரு சாயந்தரம் டைம் இல்லையா, ஒரு இருட்டுற மாதிரி அந்த ஃபீலிங்கே வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. லுபாவனே தே அப்படின்னா ரொம்ப பயமா இருந்துச்சு. தோனோ தரஃப் ஹரே பரே பேடு தே ஜின் பர் பக்ஷி பைட்டே தே, அந்த பஸ் போற வழியில ரெண்டு பக்கமும், தோனோ தரஃப் போத் சைட்ஸ் வந்து நல்லா அப்படியே ஹரே பரே அப்படின்னா பச்சை பசேல்னு மரங்கள் வந்து அடர்ந்து காட்சி அளிச்சுது. அதுல வந்து பக்ஷி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. மே ஹர் பேடுக்கோ அப்பனா துஷ்மன் சமஜ் ரஹாதா. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஒவ்வொரு மரத்தை, ஹர் பேட், ஈச் அண்ட் எவ்ரி பேடை பார்க்கும்போது, மரத்தை பார்க்கும்போது எனக்கு என்னோட எதிரி மாதிரி, துஷ்மன் அப்படின்னா எனிமி மாதிரி தெரிஞ்சுது. ஜோ பி பேட் ஆதா டர் லகுதா கி இசுசே பஸ் டக்கராயேகி. ஒவ்வொரு மரத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மரத்தை அந்த பஸ் பாஸ் பண்ணி போகும்போதும் டர் லகுதா, எனக்கு வந்து பயமாவே இருந்துச்சு. ஏன்
அப்படின்னா பஸ் வந்து அடுத்த மரத்துக்கு வரும்போது நின்றுமோ, டக்கராயேகினா வெதர் த பஸ் வில் ஸ்டாப் தேர், அந்த ஒரு பயம் வந்து மனசுக்குள்ள இருந்துச்சு. வஹ் நிக்கல் ஜாத்தா தோ தூசரே பேடுக்கா இந்தசார் கர்த்தா. இப்போ ஒரு மரத்தை தாண்டி போகும் பொழுது, நிக்கல் ஜாத்தானா ஒரு மரத்தை தாண்டி அந்த பஸ் போயிடுச்சுன்னா as if it is expecting the next tree. தூசரே பேடுக்கா இந்தசார், இந்தசார் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லையா, அடுத்த மரம் எப்படா வரும், பஸ் எப்படா நிக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. ஜீல் दिखती तो सोचता कि इसमें बस गोता लगा जाएगी. ஜீல் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு லேக். ஸோ லேக் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சோச்சிதாக்கி இஸ்மே பஸ், இதுக்குள்ள பஸ் போய் கோதா லகா ஜாயேகி, போய் விழுந்து முழுகி போயிரும், அந்த மாதிரி எல்லாம் நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. ஓகே, ஏகா ஏக் ஃபிர் பஸ் ருக்கி, திரும்ப என்னாச்சு, பஸ் வந்து நின்னு போச்சு. டிரைவர் நே தரஹ் தரஹ் கி தர்கீபேங் கி பர் வஹ் சலி நஹி. ஸோ டிரைவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச விதவிதமான சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தி பார்க்குறாரு. ஆனாலும் வஹ் சலி நஹி, பஸ் வந்து கிளம்பி போகிறதா இல்லை. ஓகே, சவினய அவக்ஞா ஆந்தோலன், அதான் நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இல்லையா, ஷுரு ஹோ கயா, இப்போ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்பெனி கே ஹிஸ்ஸேதார், ஸோ அந்த கம்பெனிலேருந்து வந்தார் இல்லையா ஒருத்தர், ஹிஸ்ஸேதார், அவர் வந்து கஹ் ரஹே தே, என்ன சொன்னாரு அப்படின்னா, பஸ் தோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹேஜி. ஸோ அந்த கம்பெனி ஆள் வந்து என்ன சொல்றானோ, பஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. யஹ் தோ இத்ஃபாக் கி பாத், இட் இஸ் ஜஸ்ட் கோயின்சிடன்ஸ், ஏதோ தெரியாம இந்த பஸ் நின்றுச்சு அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஓகே, க்ஷீண சாந்தினி மே விருக்ஷோं की छाया के नीचे वह बस बड़ी दयनीय लग रही थी. அந்த க்ஷீண சாந்தினி, அந்த நிலா வெளிச்சம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல விருக்ஷோं की छाया के नीचे, அந்த மரத்துடைய அந்த நிழல், அந்த நிலா வெளிச்சம் பட்டு அந்த மரத்தோட நிழலுக்கு கீழே அந்த பஸ் வந்து இருக்கு. வஹ் பஸ் படி தயனீய லக் ரஹி தி, அதை பார்க்கவே வந்து ஒரு மாதிரி தயனீய, அந்த ரூபம் வந்து ரொம்ப பாவமா இருக்கு. லகுதா ஜெய்சே கோயி விருத்தா தக்குக்கர் பைட் கை ஹோ. லகுதா அப்படின்னா எங்களுக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, ஜெய்சே கோயி விருத்தா, வயது முதிர்ந்த ஒருத்தர், ஓகேவா, ரொம்ப வயசான ஒருத்தர் வந்து தக்குக்க, ரொம்ப டயர்ட் ஆகி போய் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, பைட்டு கை, அந்த மாதிரி தான் இந்த பஸ் பார்க்கறதுக்கு எங்களுக்கு இருந்துச்சு. ஹம்னே கிளாம் हो रही थी कि बेचारी पर लदकर हम चले आ रहे थे. ஸோ எங்களுக்கு வந்து கிளானி அப்படின்னா ரொம்ப பாவமா இருந்துச்சு, நாங்க வந்து ரொம்ப தப்பா ஃபீல் பண்றோம். என்னன்னா, நாங்க போய் இந்த வயசான பஸ்ல, பேச்சாரி பர் பத்கர் அப்படின்னா அந்த வயசான பஸ்ல போய் ஏறிட்டு டிராவல் பண்ணிட்டு வர்றது எங்களுக்கே வந்து கஷ்டமா இருந்துச்சு. அகர் இஸ்கா प्राणात हो गया तो इस बियाबान में हमें इसकी अंत्येष्टि करनी पड़ेगी. அகர் இஸ்கா பிராணாந்த் ஹோகயா, அதாவது இந்த பஸ் அவ்வளவுதான், இதோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இதை வந்து அந்த கடைசி யாத்திரை சொல்வோம் இல்லையா, அந்த கிரிமேஷன் செரிமனியை நாங்க வந்து அதுக்காக பண்ண வேண்டியதா ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரைட்டரோட மனசுல தோணுது. ஓகே, हिस्सेदार साहब ने इंजन खोला और कुछ सुधारा. ஹிசேதார் சாஹப், ஸோ அந்த கம்பெனி, பஸ் கம்பெனியு கூட வந்தார் இல்லையா ஒருத்தர், ஸோ அவர் வந்து என்ஜினை வந்து இப்போ கோலா அப்படின்னா ஓப்பன் பண்றாரு. அதுக்கப்புறம் குச்சு சுதாரா, ஏதோ அதுல வந்து சம் ஒர்க் பண்றாரு. பஸ் ஆகே சலி, ஸோ இப்போ திருப்பி பஸ் வந்து போக ஆரம்பிக்குது. உஸ்கி சால் அவுர் கம் ஹோ கை தி, அதாவது அவரோட மேஜிக், சால் அப்படின்னா மேஜிக் வந்து ஏதோ பண்றாரு, பஸ் நிற்கும் போதெல்லாம் மேஜிக் பண்றாரு. அதுக்கப்புறம் பஸ்
போகுது. ஸோ அந்த மேஜிக் வந்து கம் ஹோ கை தி, அது கம்மியாகவும் ஆயிட்டு இருக்கு. தீரே தீரே விருத்தா கி ஆங்கோं की ज्योति जाने लगी, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா, தீரே தீரேனா ஸ்லோலி, அந்த வயசான பஸ் தான் இங்க விருத்தான்னு சொல்றாங்க. அதோட கண்கள்ல இருக்கிற அந்த வெளிச்சம், ஜோதி அப்படின்னா அந்த வெளிச்சம் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஜானே லகி சாந்தினி மே ராஸ்தா டட்டோல்கர் வஹ் ரேக் ரஹி தி, சாந்தினி மே அந்த நிலா வெளிச்சத்துல வந்து ராஸ்தா டட்டோல்கர் அப்படின்னா தட்டு தடுமாறி அந்த வழியை விட்டு அங்கிட்டும் இங்கிட்டும், அதாவது ஸ்ட்ரெயிட்டா போகாம இப்படி அப்படின்னு அது போயிட்டு இருக்கு. ஆகே யா பீச்சே சே கோயி காடி ஆத்தி दिखती तो वह एकदम किनारे खड़ी हो जाती, அதாவது ஆகே அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு முன்னாடியோ, ஆர் யா மீன்ஸ் ஆர் பின்னாடி, பீச்சே மீன்ஸ் பேக் சைடு, ஏதாவது ஒரு வண்டி வந்தா கூட காடி ஆத்தித்தோ உடனே என்ன பண்ணுது, வஹ் ஏக்தம் கினாரே கடி, அந்த ரோடோட கார்னர், கினாரே அப்படின்னா ரொம்ப ஓரத்துல போய் நின்றுது. கடி ஹோ ஜாத்தி அவுர் கஹத்தி, அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிக்கல் ஜாவோ பேட்டி அப்னி தோ வஹ் உம்ர் ஹி நஹி ரஹி, நிக்கல் ஜாவோ பேட்டி, அதாவது அதை கிராஸ் பண்ணி போற வண்டியை வந்து அது வந்து பொண்ணா நினைச்சு சொல்லுது. நிக்கல் ஜாவோ, சரி நீ போய்க்கோ, இப்ப உனக்கு அதுக்கான வயசு இருக்கு. வஹ் உம்ரஹி நஹி ரஹி, எனக்கு வந்து ரொம்ப வயசாயிட்டதுனால நான் நின்னு மெதுவா போறேன் அப்படிங்கிற மாதிரி ரைட்டர் வந்து எழுதுறாரு. ओके एक पुलिया के ऊपर पहुंच ही थे कि एक टायर फिश करके बैठ गया. पुलिया அப்படின்னா அந்த பிரிட்ஜ் சொல்லுவோம் இல்லையா, பாலம், ஒரு பாலத்து மேல போயிட்டு இருக்கும் போது பஹுஞ்சே ஹீதே ஒரு டயர், ஏக் டயர் வந்து ஃபிஸ் அப்படின்னு சத்தம் போட்டு அப்படியே நின்றுச்சு. பைட்டு கயா வஹ் பஹுத் ஜோர் சே ஹில்கர் தம் கயி, அதாவது இப்போ டயர் வந்து பிரேக் வெடிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், பஸ் வந்து சடன்னா ஃபாஸ்டா போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிரும் இல்லையா, அதுதான் ஜோர் சே ஹில்கர், அந்த ஷேக்கி ஆகி அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அகர் ஸ்பீட் மே ஹோத்தி தோ உச்சல்கர் நாலே மே கிர் ஜாத்தி, சப்போஸ் அகர்னா சப்போஸ் ஸ்பீடா வந்து இப்படி ஆயிருந்துச்சுன்னா, டயர் பர்ஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா நாங்க எல்லாம் குதிச்சு, உச்சல் கர்னா ஜம்ப் ஆகி பஸ் எங்க போய் விழுந்திருக்கோம், நாலே மே கிர்கயி, பிரிட்ஜ் மேல தானே போயிட்டு இருந்துச்சு, அப்ப கீழே தண்ணி இருக்கும் இல்லையா, சோ அதுக்குள்ள நாங்க எல்லாரும் விழுந்திருப்போம், பஸ் வந்து விழுந்திருக்கோம். मैंने उस कंपनी के हिस्सेदार की तरफ पहली बार श्रद्धा भाव से देखा. मैंने நான் வந்து அந்த கம்பெனி ஆள் இருந்தான் இல்லையா, சோ அவனை வந்து பாக்குறேன். நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பெஹலி பார் ஸ்ரத்தா பாவ், ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபீலிங்கோட நான் வந்து அவரை பார்க்குறேன். வஹ் டயரோं की हालत जानते हैं फिर भी जान हथेली पर लेकर इसी बस से सफर कर रहे हैं. அவருக்கு வந்து வஹ்னா அவருக்கு வந்து டயரோं की हालत, இந்த டயர்ஸ் பத்தின அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்மளுக்கு டயரை பார்த்தாலே தெரியும் இல்லையா, அது நல்ல டயரா இருக்கா, இது வந்து ஓடுமா ஓடாதா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே ஜான்தே ஹி ஃபிர் பி, அதுக்கப்புறம் கூட அவரோட உயிரை பணையம் வச்சு, ஜான் ஹத்தைலி பர்ரக்குக்கர் அப்படின்னா அவரோட உயிரை பணையம் வச்சு இந்த பஸ்ல டிராவல் பண்ற வராரு இல்லையா, அதை நினைச்சு நான் அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறேன். ஓகே, உத்சர்கு கி ஐசி பாவனா துர்லப் ஹை, அதாவது இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து துர்லப் அப்படின்னா இட் இஸ் நாட் அ குட் திங் டு ஹேப்பன் இல்லையா, அவர் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே வந்து அந்த பஸ்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. सोच इस आदमी के साहस और बलिदान भावना का सही उपयोग नहीं हो रहा है. நான் என்ன திங்க் பண்றேன் அப்படின்னா, இந்த மனுஷனோட, யாரு அந்த கம்பெனி ஆள் இருந்தார் இல்லையா, ஸோ அவரோட சாகஸ் அப்படின்னா கரேஜ், பலிதான் அப்படின்னா சாக்ரிஃபைஸ், அவர் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டே வந்து இந்த பஸ்ல டிராவல் ஆகி தன்னோட லைஃபே அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாருல்ல, அதை வந்து பாவனா
का सही उपयोग नहीं हो रहा है. அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. इसे तो किसी क्रांतिकारी आंदोलन का नेता होना चाहिए. அவரை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எனி ரெவல்யூஷனரிஸ்ட், கிராந்திகாரி அப்படின்னா சுதந்திரத்துக்காக போராடுற ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட் மாதிரி, நேதானா ஒரு லீடர் மாதிரி எனக்கு அவரை பார்த்தா இருக்கு. अगर बस नाले में गिर पड़ती और हम सब मर जाते तो देवता बाहें पसारे उसका इंतजार करते. सपोज अगर ना सपोज பஸ் வந்து அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருந்தா, நாலே மே கிர் படுத்தினா தண்ணிக்குள்ள விழுந்திருந்து ஒரு ஹம்சப் நாங்க எல்லாருமே மர் ஜாத்தே தோ, மர் மீன்ஸ் டெத் இல்லையா, ஸோ மர் ஜாத்தே இருந்து போயிருந்தா தேவதா பாஹே, தேவதா அப்படின்னா அந்த கடவுள் சொல்றோம் இல்லையா, காட்ஸ் வந்து தே வுட் வெயிட் இன் தேர் ஆர்ம்ஸ், அந்த கைகளை வந்து தாங்கி எங்களை பிடிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் அந்த ரைட்டருக்கு. ஓகே, கஹத்தே வஹ் மகான் ஆத்மி ஆ ரஹா ஹை ஜிஸ்னே ஏக் டயர் கே லியே பிரான் தே தியே. ஸோ அவங்க தேவதைகள், தேவதா அந்த வானுலகத்தில் இருக்கவங்களாம் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, இந்த கிரேட் மேன் மகான் ஆத்மி வந்து வந்துட்டு இருக்காரு, சொர்க்கலோகத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து தன்னுடைய பிரான் அப்படின்னா தன்னுடைய பிராணம், லைஃபை வந்து ஒரு டயருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. மர் கயா பர் டயர் நஹி பதலா, அதாவது அவர் அதுக்காக இருந்து வந்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் வந்து ரைட்டர் வந்து கொஞ்சம் காமெடி ஃபீலிங்கோட அதை எழுதியிருக்காரு. ஓகேவா, இப்போ என்னாச்சு பார்ப்போம். தூசரா கிஸ்ஸா டயர் லகாக்கர் பஸ் ஃபிர் சலி, அந்த ஸ்டெப்னி டயர் வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதை எடுத்து போடுறாங்க. போட்டுட்டு பஸ் வந்து திரும்ப போக ஆரம்பிக்குது. அப் ஹம்னே வக்த் பர் பன்னா பஹுஞ்ச்னே கி உம்மீது சோடு தி. இப்போ எங்களுக்கு வந்து டைமுக்கு, ஓகே, டைமுக்கு வந்து பன்னா பஹுஞ்ச்னே அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக அவங்க போகணும் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கையவே வந்து விட்டுட்டாங்க. சோடுதி, தே லெஃப்ட் த ஃபெய்த். பன்னா கபி பி பஹுஞ்ச்னே கி உம்மீது சோடுதி थी. पन्ना क्या कहीं भी कभी भी पहुंचने की उम्मीद छोड़. பன்னா மட்டுமா, அங்க போற அந்த பஹுஞ்ச்னே கி உம்மீத் அப்படின்னா நாங்க பன்னா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நாங்க இழக்கல. பன்னா மட்டும் இல்ல, இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாது. கபீபி பஹுஞ்ச்னே கி உம்மீத், அவ்வளவுதான், நாங்க இங்கே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எங்களுக்கு. லக்தா தா ஜிந்தகி இஸ் பஸ் மே குசாரதி ஹே, அதாவது ஜிந்தகி லக்தா தானா எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எங்களோட லைஃபே, ஜிந்தகி லைஃபே வந்துட்டு இந்த பஸ்லே தான் இனிமேல்ட்டு எங்க வாழ்க்கையை கழிக்க போறோம், அந்த அளவுக்கு நாங்க ஃபீல் பண்ணோம். और इससे सीधे उस लोक को प्रयाण कर जाना है. ஸோ இந்த பஸ்லே இங்க வாழ்க்கையை கழிச்சுட்டு இதுலேருந்து சீதே ஸ்ட்ரெயிட்டா நாங்க வந்து உஸ் லோக் அப்படின்னா அந்த சொர்க்க லோகத்துக்கு வந்து நாங்க போயிடுவோம், அந்த மாதிரி எல்லாம் வந்து ரைட்டர் எழுதியிருக்காரு. இஸ் பிருத்வி பர் உஸ்கி கோயி மன்சில் நஹி ஹே. ஸோ இந்த பூமியில வந்து உஸ்கி அந்த பஸ்ஸுக்கு வந்து எந்த வித ஒரு மன்சில் டெஸ்டினேஷனுமே கிடையாது. ஹமாரி பேதாபி தனாவ் கதம் ஹோ கயே. ஹமாரி பேதாபி தனாவ், அதாவது நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்த டென்ஷன் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. கத்தம் ஹோகையே, இட் காட் ஓவர். ஹம் படே இத்மீனான் சே கர்கி தரஹ் பைட் கையே. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அப்படியே ரொம்ப தைரியமாக வந்து எங்களோட வீட்டோட டைரக்ஷன், டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் அவர் ஹவுஸ் வந்து நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். சிந்தா ஜாதி ரஹி, சிந்தா அப்படின்னா கவலைகள் எல்லாம் வந்து எங்களை விட்டு அப்படியே ரொம்ப தூரம் பறந்து போயிடுச்சு. ஹசி மசாக் சாலு ஹோகையே. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசி அந்த டைமை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல டிராவல் பண்ண ஸ்டோரியை வந்துட்டு நம்மளோட ஆத்தர் ஹரிசங்கர் பர்சாயி வந்து நல்ல ஒரு லிட்ரேட்டிவ் ஸ்கில்ஸோட இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு. ஓகே,
Now let us go to the book back exercises. Prashan Abhyas. Karan Bataiye. So reason சொல்லணும். இந்த லைன் வந்து from the lesson இருக்கு இல்லையா? So இந்த லைனோட ஸ்டேட்மெண்ட் படி ஒரு question கொடுத்திருக்காங்க. You have to read it and tell out the reason. मैंने उस कंपनी के हिस्सेदार की तरह पहली बार श्रद्धा भाव से देखा. So இந்த சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் வந்து அந்த கம்பெனியுடைய ஆள் ஹிஸ்ஸேதார் பர்சனை வந்துட்டு அவரை பார்த்தேன். எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு மரியாதை பாவத்துடன் நான் பார்த்தேன் அப்படின்னு ரைட்டர் எழுதியிருக்காரு. லேக்கன் கே மன் மே ஹிஸ்ஸேதார் சாஹப் கே லியே ஸ்ரத்தா கியோ ஜக் கயி. ஸோ லேக்கக்னா ரைட்டரோட மனசுல வந்து ஹிஸ்ஸேதார் சாஹப் அப்படின்னா அந்த பஸ் கம்பெனியோட ஆள் மேல ஏன் அவ்வளோ மரியாதை, வை டிட் so much respect came அப்படிங்கிறது क्वेश्चन. ஸோ आंसर படிப்போம். लेखक के मन में बस कंपनी के हिस्सेदार साहब के लिए श्रद्धा इसलिए जाग गई. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு क्वेश्चनல இருக்கு. பிகாஸ் அவருக்கு மேல ஏன் மரியாதை வந்துச்சு அப்படின்னா वह टायर की स्थिति से परिचित होने के बावजूद भी बस को चलाने का साहस जुटा. அதாவது அவருக்கு தெரியும் இந்த டயரோட நிலைமை ஸ்திதி அப்படின்னா தி கண்டிஷன் ஆஃப் த டயர் நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட, பரிச்சித்து ஹோனே அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட அவர் வந்து என்ன பண்ணாரு, பஸ்கோ சலானே பஸ் ஓட்டுறதுக்கு அந்த அவரோட கரேஜ் இருக்கு இல்லையா, சாகஸ் करेजोड़ வந்து அவர் ஓட்டுறாரு. जुटा रहा था. ओके. कंपनी का हिस्सेदार अपनी पुरानी बस की खूब तारीफ कर रहा था. அதாவது இந்த கம்பெனி பர்சனுக்கு வந்து இந்த ரொம்ப பழமையான இந்த பஸ் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு இல்லையா. तारीफ कर रहा था. he knows very well about the condition of the bus. अर्थ मोह की वजह से आत्म बलिदान की ऐसी भावना दुर्लभ थी जिसे देखकर लेकिन हतप्रभ हो गया. அதாவது இந்த பஸ் இப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருந்து கூட தன்னுடைய செல்ஃப் சாக்ரிஃபைஸ், ஆத்ம பலிதான், சாக்ரிஃபைஸ் அவரோட உயிரை கூட அவர் வந்து ஸோ அந்த ஃபீலிங் அந்த பாவனா வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி குட் இல்லையா, துர்லபதி. ஆனால் அதை பார்த்துட்டு ஜிசே தேக்கர் லேக்கக் வந்து ஹத் பிரப் ஹோகயா. ஸோ ஹி வாஸ் ரியலி அஸ்டானிஷ்ட், சர்ப்ரைஸ்ட் ஆன் சீயிங் தட் மேன். ஓகே. और उसकी प्रति उनके मन की श्रद्धा भाव. ஸோ இதை நினைச்சு வந்து அவரோட மனசுல இவரை பத்தி யாரு இந்த பஸ் கம்பெனியிலிருந்து வந்த ஆளை பத்தி ஒரு மரியாதை வந்து எழுந்துச்சு. ஓகேவா. இப்போ नेक्स्ट स्टेटमेंट फ्रॉम द लेसन என்னது, लोगों ने सलाह दी कि समझदार आदमी इस शाम वाली बस के से सफर नहीं करते. लोगों அந்த மக்கள் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னா சமஜ்தார் ஆத்மி அப்படின்னா எல்லாமே தெரிந்த ஒரு மனிதன் வந்து இந்த பஸ்ல ஷாம் வாலி பஸ் இந்த ஈவினிங் போற பஸ்ல வந்து சஃபர் டிராவல் பண்ணுவானா அப்படிங்கிறது வந்து த ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டோரி. இப்போ கொஸ்டின் என்னன்னா லோகோ நே யஹ் சலாஹ் கியோன் தி. ஸோ இந்த கொஸ்டினை வந்துட்டு ஏன் வந்து அந்த மக்கள் கேட்டாங்க, லோக்னே பீப்புள் வந்து வை டிட் தே கொஸ்டின் இட் லைக் தட். லோகோ நே லேக்கக் கோ யஹ் சலாஹ் இஸ்லியே தி கியோங்கி. ஸோ டில் திஸ் ஃப்ரம் த கொஸ்டின் ஒன்லி. லோகோ மக்கள் வந்து இப்படி ஏன் இப்படி சொன்னாங்க, அதாவது சமஜ்தார் ஆத்மி எல்லாமே தெரிந்த ஒரு மனுஷன் வந்து இந்த ஈவினிங் பஸ்ல போவானா அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா வே ஜான்தே தேகி பஸ் கி ஹாலத் खराब है. அதாவது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பஸ்ஸுடைய கண்டிஷன், ஹாலத் மீன்ஸ் கண்டிஷன் வந்து பகுத் கராப் ரொம்பவே பழசு, இந்த பஸ் வந்து ரொம்ப பழசா இருக்கு, டேமேஜா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பஸ்கா கோயி பரோசா நஹி ஹை கி. அதாவது பஸ்கா கோயி பரோசா அப்படின்னா ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் கூட இல்லை அந்த பஸ்ஸை பார்க்கும்போது. யஹ் கப் அவரு கஹா ருக்கு ஜாயே, இது வந்து இந்த பஸ் வந்து எப்ப எங்கெல்லாம் நிற்கும் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. அப்புறம் ஷாம் பீத்தே ஹி ராத் ஹோ ஜாதி. ஷாம் ஈவினிங் டைம் போயிருச்சுன்னா, பீத்தே மீன்ஸ் ஈவினிங் டைம் பாஸ் ஆனோடனே நமக்கு வந்து ராத்திரி ஆயிடும் இல்லையா. ராத் ஹோ ஜாதி அப்படின்னா நைட் ஆயிடும். அவர் ராத் ராஸ்தே மே
கஹா பீத்னி பட் கயி. அப்ப அந்த ராத்திரியில வந்துட்டு ராஸ்தே வழியில நம்ம வந்து எங்கன்னு நம்ம இருக்கிறது தங்குறது. பீத்னி படி, ஹவு கேன் வி பாஸ் த டைம் நைட் டைம் when the bus gets stopped. குச் பத்தா நஹி ரஹ்தா. எதுவுமே நம்மளுக்கு புரியாது இல்லையா. திடீர்னு பஸ் ராத்திரியில நின்றுச்சுன்னா அங்கே நிக்க வேண்டியதா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்கே அனுசார் இதெல்லாம் நினைச்சுதான் வந்து யஹ் பஸ் டாக்கின் கீ தரக. என்ன சொன்னாங்க, இந்த பஸ்ஸே வந்து ஒரு ராபர் பஸ், திருடன் பஸ். டாக்கின்னா திருடன், ஓகேவா, அந்த மாதிரி. ஏன்னா நம்மள நினைச்ச இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகே. Now the third question, ऐसा जैसी सारी बस ही इंजन है और हम इंजन के भीतर बैठे हैं. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம லெசன்ல பார்த்தோம். அதாவது இந்த சாரி பஸ், இந்த ஃபுல் பஸ்ஸுமே வந்து இன்ஜின் மாதிரி இருந்துச்சு. और हम इंजन के भीतर, நாங்க வந்து இன்ஜினுக்கு உள்ளார, பீத்தர் மீன்ஸ் இன்சைடு, உள்ளார உட்கார்ந்துட்டு போற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. இது வந்து நம்ம லெசன்ல பார்த்த ஒரு லைன். இப்ப क्वेश्चन என்னன்னா, லேखक को ऐसा क्यों लगा. சோ லேखक வந்து ஏன் இப்படி எழுதியிருக்காரு, how did he feel, ஏன் இப்படி எழுதியிருக்காருன்னு தான் क्वेश्चन. இப்ப ஆன்சர் படிப்போமா. जब बस चालक ने इंजन स्टार्ट किया तब सारी बस ஜன்ஜனானே லகி. அதாவது பஸ் வந்து எப்ப வந்து அந்த டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரோ, ஓகே, அப்ப என்ன ஆச்சு, சாரி பஸ், அந்த ஃபுல் பஸ்ஸும் வந்துட்டு ஜன்ஜனானே லகி. இப்ப நீங்க பஸ்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஓல்டு பஸ்ஸா இருந்தா அப்படியே வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும் பஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே. லேखक ஐசா பிரதீத் ஹுவா. ஸோ அந்த ரைட்டர், லேखक வந்து ரைட்டருக்கு வந்து அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இட் வாஸ் லைக் பூரி பஸ் ஹி இன்ஜின் ஹே. அந்த ஃபுல் பஸ்ஸுமே வந்து ஏதோ இன்ஜின் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. मानो वह बस के भीतर न बैठकर इंजन के भीतर बैठा हुआ. मानो அப்படின்னா தட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. என்னன்னா அவங்க பஸ்ஸுக்குள்ளார, பஸ்கே பீத்தர்னா இன்சைட் பஸ் வந்து உட்காரல, ந பைட்டுக்கர், அவங்க எதுக்குள்ள உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு, இன்ஜின் கே பீத்தர், இன்ஜினுக்குள்ளார உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. अर्थात इंजन के स्टार्ट होने पर इंजन के पुर्जों की भांति बस के यात्री हिल रहे थे. அதாவது அர்த்தாத் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே, ஸோ இன்ஜின் கே புர்சோங் கி பாந்தி, அதாவது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஃபுல் பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சுது. ஹில் ரஹேத்தே. ஓகே, ஸோ ஐ திங்க் டில் திஸ் இட் இஸ் இனஃப் ஃபார் யூ. இஃப் யூ வாண்ட் யூ கேன் இன்க்ளூட் திஸ் லைன் ஆல்சோ. ஓகே, நவ் गजब हो गया, ऐसी बस अपने आप चलती है. so this is a statement from the lesson இல்லையா. அதாவது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷாக் ஆச்சு, பஸ் வந்து अपने आप தன்னைத்தானே ஓட்டிக்குமா அப்படிங்கிறது. so what is the question, लेखक को यह सुनकर हैरानी क्यों हुई. लेखक அப்படின்னா ரைட்டருக்கு வந்து இத கேட்ட உடனே, on hearing, சுன்கர், हैरानी அப்படின்னா astonished, ஓகேவா, சர்ப்ரைஸ் ஆனாரு. ஏன் அப்படி எழுதியிருக்காரு ரைட்டர். லெட் அஸ் ரீட் தி ஆன்சர். बस की वर्तमान स्थिति देखते हुए इस प्रकार का आश्चर्य व्यक्त करना स्वाभाविक था. பஸ்ஸுடைய வர்த்தமான் ஸ்திதினா அந்த பிரசன்ட் கண்டிஷன், ஸ்திதி மீன்ஸ் கண்டிஷன் ஆஃப் த பஸ். அந்த பஸ்ஸை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து தெரியுது இல்லையா, இட் இஸ் அ வெரி ஓல்டு பஸ்ன்னு. அதனால இஸ் பிரகார் கா ஆச்சரிய வியக்த் கர்னா, இந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா நம்ம ஆகும். ஸ்வாபாவிக் था, स्वाभाविक मीन्स கண்டிப்பா அந்த ஃபீலிங் வந்து நமக்கு வரும். देखने से लगा नहीं रहा था कि बस चलती भी होगी, परंतु जब लेखक ने बस के हिस्सेदार से पूछता तो उसने कहा चलेगी ही नहीं, अपने आप चलेगी.
அதாவது தேக்னே சே லக் நஹி ரஹா, அந்த பஸ்ஸை பார்க்கும்போது இட் இஸ் நாட் சீன் டு பி அ குட் பஸ், அது வந்து ஒழுங்கா ஓடுமா, பஸ் சல்தி பி ஒழுங்கா ஓடுமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஓகே, பரந்து ஆனால் ஜப் லேக்கக்னே, எப்ப வந்து அந்த ரைட்டர் வந்து அந்த பஸ் கம்பெனி சேர்ந்த அந்த ஆள் இருந்தான் இல்லையா, ஹிஸ்ஸேதார், அந்த பர்சன் கிட்ட கேட்டாரு இந்த பஸ் வந்து ஓடுமா எப்படி அப்படின்னு கேட்கும் போது அந்த ஆள் வந்து என்ன ஆன்சர் பண்றாரு, உஸ்னே கஹா சலேகி ஹி நஹி, இது வந்து நம்ம ஓட்டவே தேவையில்லை, அப்னே ஆப் சலேகி, அது தன்னைத்தானே ஓட்டிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சரை கேட்ட உடனே நம்ம லேக்கக் ரைட்டருக்கு வந்து he was really surprised. Okay, now fifth question, मैं घर पेड़ को अपना दुश्मन समझ रहा था. ஸோ நான் வந்து ஒவ்வொரு மரத்தையும், ஹர் பேட் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ரீ, அதை வந்து நான் வந்து என்னோட எதிரியா நான் பார்த்தேன். துஷ்மன் மீன்ஸ் எனிமி அப்படின்னு சொல்லி ஏன் ரைட்டர் சொல்றாரு, கியோ சமஜ் ரஹா, வை டிட் த ரைட்டர் கால் தோஸ் ட்ரீஸ் டு பி ஹிஸ் எனிமி? Okay, let us read the answer. बस की जर्जर अवस्था से लेखक को ऐसा महसूस हो रहा था कि बस की ஸ்டியரிங் கஹி பி டூட் சக்தி ஹே, அதாவது பஸ்ஸோட அந்த கண்டிஷன் ஜர்ஜர் அவஸ்தா அப்படின்னா அது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை அது நிக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் போகுது, லைக் தட் அந்த அவஸ்தா. ஓகே, த ஸ்டேட் இன் விச் த பஸ்ஸஸ், அதை பார்த்துட்டு லேக்கோ ஐசா மஹசூஸ் ஹோ ரஹா, மஹசூஸ்னா அவருக்கு என்ன அந்த ஃபீலிங் என்ன அப்படி இருக்கு அப்படின்னா, பஸ்ஸுடைய அந்த ஸ்டியரிங் இருக்கு இல்லையா, பஸ் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டியரிங், அது வந்து எப்ப வேணாலும் टूट सकती है, உடைஞ்சு போயிடும். तथा ब्रेक फेल हो सकता है, ब्रेक फेलियर கூட ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் இமேஜின் பண்றாரு. ஓகே, ऐसे में लेखक को डर लग रहा था, இந்த மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரைட்டருக்கு வந்து பயம், डर அப்படின்னா ஃபியர், மனசுக்குள்ளார பயம் வருது. என்ன அப்படின்னா, கஹி உஸ்கி பஸ் கிசி பேட் சே டக்கரா ந ஜாயே, அதாவது அவர் போற அந்த பஸ் வந்து உஸ்கி பஸ் கிசி பேடு ஏதோ ஒரு மரத்துக்கிட்ட போகும் பொழுது டக்கரா அதை வந்து நிக்க கூடாது, டக்கரா ந ஜாயேனா இட் ஷுடன்ட் ஸ்டாப் அண்டர் அ ட்ரீ அப்படின்னு அவர் இமேஜின் பண்றாரு. ஏக் பேடு நிக்கல் ஜானே பர், அப்ப வந்து அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, இந்த வழியில வந்து 2 பக்கமும் நல்ல மரங்கள் இருந்துச்சுன்னு எழுதியிருந்தாரு இல்லையா லெசன்ல. இப்ப ஒரு மரத்தை தாண்டி போயிடுச்சுன்னா बस एक पेड़ निकल जाने पर वह दूसरे पेड़ का इंतजार करता था, அது அவர் வந்து அடுத்த மரம் எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஏன்னா அந்த மரத்துக்கடியில போய் பஸ் நின்றுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவருக்குள்ள இருக்கு. ஓகேவா, கர்த்தா தாக்கி பஸ் கஹி இஸ் பேடு சே ந டக்கரா, அடுத்த மரத்துல வந்து அது நிக்க கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு மரமா அவர் பார்த்துக்கிட்டே போறாரு. அதனாலதான் லேக்கோ ஹர் பேடு, ஒவ்வொரு மரத்தை பார்க்கும் பொழுதும் அவருடைய எனிமி மாதிரி அவரு ஃபீல் பண்றாரு. ஓகே, துஷ்மன், சோ எனிமியா வந்து அவரு ஃபீல் பண்றாரு. ஓகே, நவ் பார்ட் சே ஆகே, சவினை ஆக்ஞா ஆந்தோலன், அதாவது நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இல்லையா. किसके नेतृत्व में किस उद्देश्य से तथा कब हुआ, किसके नेतृत्वना अंडर हूज लीडरशिप, नेतृत्वना लीडरशिप, किसके उद्देश्य से யாருடைய ஆலோசனையால இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து தொடங்கப்பட்டது, அப்புறம் எப்ப தொடங்கினாங்க, கப் அப்படின்னா when was it started, इतिहास की उपलब्ध पुस्तकों के आधार पर लिखिए, அதாவது நம்மளோட ஹிஸ்டரி, இतिहास அப்படின்னா ஹிஸ்டரியை பார்த்துட்டு புக்ஸை ரெஃபர் பண்ணிட்டு you have to write the answer for this question. ओके, सो सविनय आवज्ञा आंदोलन நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், இது வந்து மகாத்மா காந்தி கே நேத்ருத்வ, மகாத்மா காந்தியால தொடங்கப்பட்டது இல்லையா, அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப். எப்ப 1930ல வந்து இது
தொடங்கினாரு. எதுக்காக? அங்கிரேசி சர்க்கார் சே அசஹயோக் கர்னே. அங்கிரேசி சர்க்கார் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து, ओके, असहयोग करने तथा पूर्ण स्वाधीनता प्राप्त करने के लिए. பூர்ண சுவாதீனத்தா அப்படின்னா ஃபுல் தன்னைத்தானே நம்ம இந்தியாக்குள்ள வந்து நம்மளே வந்து செல்ஃபா இருக்கணும். அயல் நாட்டு வெளிநாட்டு துணிகளை வந்து நம்ம வாங்கக்கூடாது, பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த மூவ்மெண்ட் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேவா? பிராப்த் கர்னே கே லியே கியா கயா தா. ओके, नाउ द सेकेंड क्वेश्चन, सविनय आज्ञा का उपयोग व्यंग्यकार ने किस रूप में लिया है, लिखिए. ஸோ இப்போ இந்த சவினய ஆக்ஞா, இந்த நான் கோஆப்ரேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து உபயோக, வை டிட் அவர் ஆத்தர் யூஸ் திஸ் வேர்ட்ஸ் இன் திஸ் லெசன் அப்படிங்கிறது நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ சவினய ஆக்ஞா ஆந்தோலன், யூ நோ திஸ் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க? எந்த இயர்ல? 1930 தான் வந்து காந்திஜி ஸ்டார்ட் பண்ணாரு இல்லையா? மே சர்க்காரி ஆதேஷோं का पालन न करने के लिए. சர்க்காரி அப்படின்னா கவர்மெண்ட், அப்ப வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்துச்சு இல்லையா? அவங்களுடைய ரூல்ஸ், ஆதேஷம் அப்படின்னா அவங்க போட்ட ரூல்ஸை வந்து பாலன் ந கர்னே, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. we should not follow their rules. அதுக்காக தான் இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. इसमें अंग्रेजी सरकार के साथ सहयोग न करने की भावना थी. அதான் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க கூட நம்ம கோஆப்ரேட்டிவா இருக்க கூடாது. சஹயோக் மீன்ஸ் கோஆப்ரேட்டிவ். சஹயோக் ந கர்னே அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணக்கூடாது. அந்த தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மூவ்மெண்ட்டுக்கு இருந்துச்சு. இப்ப லேखक ने सविनय आज्ञा का उपयोग बस के संदर्भ में किया है. இப்ப நம்ம ரைட்டர் வந்து இந்த சவினய ஆக்ஞா, இந்த நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து பஸ்ஸுக்கு தான் யூஸ் பண்றாரு. பஸ்கே சந்தர்ப் அப்படின்னா பஸ்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த விஷயத்துல வந்து அவர் வந்து அதுக்கு கம்பேர் பண்றாரு. ஏன் அப்படி கம்பேர் பண்றாரு? वह इस प्रतीकात्मक भाषा के माध्यम से यह बताना चाह रहा है कि बस विनय पूर्वक अपने मालिक व यात्रियों से उसे स्वतंत्र करने का अनुरोध कर रही है. அதாவது இந்த மாதிரி ஒரு பாஷா, பிரதிகாத்மக் பாஷான்னு சொல்றோம், தி லாங்குவேஜ் யூஸ்ட் பை த ரைட்டர். ஏன் வந்து அப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல அந்த பஸ் வந்துட்டு வினயபூர்வக் அப்னே மாலிக், அது வந்து தன்னுடைய மாலிக், அதாவது ஓட்டுநர், இங்க டிரைவர் தானே, ஸோ டிரைவரையோ இல்லை அப்படின்னா யாத்திரியும், இந்த பஸ்ஸுக்குள்ள டிராவல் பண்ணி வராங்க இல்லையா, யாத்திரியும் சே உசே ஸ்வதந்திர கர்ணா, எனக்கு வந்து இங்க யாருமே வேண்டாம், நான் வந்து அப்படியே நிக்கணும், என்னை டிரைவ் பண்ணிட்டு போகாதீங்க அப்படின்னு இவருக்கு சொல்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஓகே, பிகாஸ் இந்த பஸ் வந்து ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருந்துச்சு இல்லையா? ஸோ த பஸ் ஸ்டேட்ஸ் தட் இட் டசன்ட் வாண்ட் டு டிராவல் எனி ஃபர்தர். ஓகே, கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஓகே, நவ் आप अपनी किसी यात्रा के खट्टे मीठे अनुभवों को याद करते हुए एक लेख लिखिए. ஸோ आप நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது டிராவல் பண்ணும்போது யூ மைட் ஹாவ் சம் ஃபீலிங்ஸ், ரைட்? யூ ஹவ் ஃபெல்ட் சம் அனுபவங்கள் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதை பத்தி யூ ஜஸ்ட் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஓகே, நவ் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக், मन बहलाना. अनुमान कीजिए यदि बस जीवित प्राणी होती, बोल सकती, तो वह अपनी बुरी हालत और भारी बोझ के कष्ट को किन शब्दों में व्यक्त करती? सो अनुमान कीजिए ना, जस्ट इमेजिन பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, பஸ் ஜீவித் பிராணி, இந்த பஸ்ஸுக்கு வந்து உயிர் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ லிவிங் திங் அப்படின்னா இட் கேன் ஸ்பீக் இல்லையா? போல் சக்தி தோ, இஃப் இட் கேன் ஸ்பீக், அது வந்து தன்னுடைய அப்பனி புரி ஹாலத், இந்த பேட் கண்டிஷனை பத்தி என்ன எழுதியிருக்கோம், அப்புறம் அதோட கஷ்டம் என்ன அனுபவிக்குதுன்னு என்ன எழுதியிருக்கோம், ஜஸ்ட் ட்ரை டு ரைட் இட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஓகே, यदि
பஸ் ஜீவித் பிராணி ஹோத்தி. சப்போஸ் இந்த பஸ்ஸுக்கு வந்து லைஃப் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ லிவிங் திங், और बोल सकती, सपोज इफ इट इज एबल टू टॉक, बोल सकती ना, वह अपने कष्ट को जरूर व्यक्त करती, தன்னுடைய கஷ்டத்தை வந்து கண்டிப்பா அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இருக்கும். ओकेवा. वह बस के मालिक से अनुरोध करती थी. वह வந்து அந்த பஸ் தான். ஓகே, பஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், தன்னுடைய ஓனர் மாலிக் அப்படின்னா மாஸ்டர் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, அப் உசே முக்த் கர் தியா ஜாயே, எனக்கு வந்து முக்தி கொடுத்துரு, அதாவது இனிமேல்ட்டு என்ன வந்து ஓட்டாத, எனக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. அப் வஹ் சவாரியாங் கே போஜ் கோ और नहीं உட் சக்தி, இனிமேலட்டும் என்னால சவாரியா அப்படின்னா சவாரி போறது இல்லையா, டிராவல் பண்ணி மக்களை கூட்டிட்டு போற அந்த போஜ் அப்படின்னா அந்த ஒரு பார்ட்டை வந்து பிளே பண்ண முடியாது அப்படின்னு பஸ் சொல்லிருக்கலாம். ஓகே, நவ் பஸ், வஷ், பஸ் இந்த மாதிரி 3 வேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இந்த லெசன்ல நம்ம பார்த்திருக்கோம் 3 शब्द है. इनमें बस सवारी के अर्थ में, பஸ் சவாரி, பஸ்ல வந்து சவாரி போறதோட மீனிங் அர்த்தமே வஷ் அதீனதா கே அர்த்தமே. ஸோ வஷ்ங்கிற வேர்டுக்கு வந்து நம்ம அதீனதா அப்படிங்கிற அர்த்தத்தையும், और वश बस पर्याप्त काफी के अर्थ में, बस पर्याप्त அப்படின்னா இந்த காஃபி கே அர்த்த, தட் இஸ் காஃபி அப்படின்னா போதும், இது போதும், பஸ் கரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் கே அர்த்தமே பிரயுக்த் ஹோதா है. जैसे बस से चलना होगा, मेरे वश में नहीं है, अब बस करो. இப்போ இங்க 3 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, பஸ் சே சல்னா ஹோகா, நம்ம வந்து பஸ்ல போகணும். சல்னா ஹோகா, we have to go in the bus. இப்போ இங்க பஸ்ங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம், BUS, பஸ் வந்து குறிக்குது இல்லையா. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மேரே வஷ் மே நஹி ஹை, என்னுடைய கைகள்ல எதுவுமே இல்லை. ஓகே, வஷ் ஹியர் denotes that என்கிட்ட எதுவுமே இல்லை, இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ், அந்த ஒரு மீனிங்கை வந்து இங்க கொடுக்குது. தேர்ட் லைன் வந்து அப் பஸ் கரோ, நவ் யூ ஸ்டாப் இட். அப்ப இங்க வந்து பஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ஸ்டாப் அப்படிங்கிற மீனிங் வந்து இருக்கு இல்லையா. இப்ப என்ன क्वेश्चनனா, उपर्युक्त वाक्यों के समान वश और बस शब्द से दो दो वाक्य लिखिए. இந்த மாதிரி மேல கொடுத்திருக்காங்க இல்லையா எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், இதே மாதிரி இந்த வஷ்க்கும் பஸ்ஸுக்கும் 2 சென்டென்சஸ் வந்து நீங்க எழுதணும். ஓகே, ட்ரை டு ரைட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வஷ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. आजकल के बच्चों को समझना सबके वश की बात नहीं. आजकल அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஓகே, பச்சோன்னா சில்ட்ரனை வந்து சமஜ்னா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தாலையும் பண்ண முடியாது. சப்கே வஷ் கி பாத் நஹி. ஓகே, சப்கே அப்படின்னா எல்லா தலையும், நாட் ஆல் த பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜெனரேஷன் கிட்ஸ். அங்க வந்து வஷ்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் வஷ் வந்துட்டு, பகவான் கி கர்ணி மனுஷ்ய கே வஷ் மே நஹி. பகவான் கி கர்ணி அப்படின்னா கடவுளோட செயல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து மனுஷனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மனுஷ்ய கி வஷ் மே நஹி, இட் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன். ஓகே, நவ் பஸ்ஸுக்கு சென்டென்ஸ் பார்ப்போம். பஸ் கரோ கித்னா காவோகே. பஸ் கரோ அப்படின்னா ஸ்டாப் இட், எவ்வளோதான் சாப்பிடுவ, கித்னா காவோகே, ஹவு மச் யூ வில் ஈட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் போடலாம். ஒன் மோர் சென்டென்ஸ், பஸ் கரோ இத்தனா காஃபி ஹே. பஸ் கரோ அப்படின்னா ஸ்டாப் இட், போதும், இவ்வளோ இருக்கு, இத்தனா காஃபி ஹே, so much is there for me, you stop it அப்படின்னு சொல்றோம் இல்லையா. so there you can use this bus. got it? now हम 5 मित्रों ने तय किया कि
ஸோ இதுதான் வந்து நம்ம லெசனோட ஸ்டார்டிங் லைன்ல பார்த்தோம் இல்லையா. நாங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. 5 மீன்ஸ் 5, மித்ரோ மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நே பார்த்தீங்கன்னா போல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் சர்க்கிளிங் இட். ஓகே. ஸோ தய கியா வி டிசைடட். என்ன டிசைட் பண்ணாங்க? ஷாம் 4 பஜே ஈவினிங் 4 o'clock வந்துட்டு 4 பஜே கி பஸ். ஸோ பஜே கி பஸ் அந்த 4 o'clock பஸ்ல வந்து நம்ம போகலாம். சே சலே. ஸோ சே இஸ் given in bold. Let us circle it out. पन्ना से इसी कंपनी के बस सतना के लिए घंटे भर बाद मिलती है. ஸோ பன்னா அந்த இடத்துல இருந்து இந்த கம்பெனி பஸ் தான் வந்துட்டு 1 ஹவருக்கு அப்புறம் தான் திரும்பி இந்த பஸ் வேற கிடைக்கும். ஸோ நம்ம வந்து டிராவல் பண்ணி போகணும். எதுக்கு? அந்த ஜபல்பூர்ல இருக்க ட்ரெயினை வந்து அவங்க பிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த லெசன் வி சா. ஊப்பர் தியே கயே வாக்கியோமே. ஸோ இப்போ மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சென்டென்ஸ்ல வந்து இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம்ல நே की से இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஆதி வாக்கிய கே 2 शब्दों के बीच, அதாவது வாக்கியம்னா சென்டென்ஸ்ல 2 வார்த்தைகளுக்கு நடுவுல வரக்கூடிய இந்த வேர்ட்ஸ். ஓகே. நம்ம என்ன சொல்லுவோம்? சம்பந்த் ஸ்தாபித் கர் ரஹே ஹை. சம்பந்த் அப்படின்னா அதுதான் வந்து லிங்க் பண்ணணும். இப்ப ஹம் 5 மித்ரோं தை கியா அப்படின்னு சொல்ல முடியாது. நே தை கியா வி டிசைடட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அங்க வந்து யூ ஹாவ் டு லிங்க் தீஸ் வேர்ட்ஸ் விச் சச் வேர்ட்ஸ். ஸோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் வாட்? இன் இங்கிலீஷ் வி கால் இட் அஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். கரெக்ட். ऐसे शब्दों को कारक कहते हैं. இது ஹிந்தியில நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா कारकன்னு சொல்லணும். कारक मीन्स prepositions. इसी तरह 2 वाक्य को एक साथ जोड़ने के लिए. இப்ப இந்த மாதிரி 2 சென்டென்ஸ், வாக்கியம் மீன்ஸ் சென்டென்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு, ஜோடுனே மீன்ஸ் ஜாயின் பண்றதுக்கு நம்ம வந்து கீ யூஸ் பண்ணுவோம். கீங்கிற அந்த வேர்டு வந்து பிரயோக் மீன்ஸ் we will use it out. ओके. कहानी में से दोनों प्रकार की 4 वाक्य को चुनिए. இந்த மாதிரி சென்டென்சஸ் ஸ்டோரியில இருந்து நீங்க பிக் பண்ணி எழுதணும். ஓகேவா? 4 வாக்கியம். ட்ரை டு ரைட் 4 sentences for prepositions that is used in the story. Okay, come on, let us see. कारक शब्द के निर्मित वाक्य. So அந்த prepositions use பண்ணி வரக்கூடிய sentences. Number 1, first sentence. यह समझ में नहीं आता कि सीट पर हम बैठे हैं या सीट हम पर बैठी है. ஸோ இங்கே வந்து கீன்னு வேர்டு வந்திருக்கா, அதாவது இட் ஜாயின்ஸ் த 2 சென்டென்சஸ். யஹ் சமஜ் மே நஹி ஆத்தா, இது எங்களுக்கு புரியவே இல்லை. எது புரியல? சீட் பர் ஹம் பைட்டே, சீட்டு மேலதான் நாங்க உட்கார்ந்துருக்கோமா. और या मीन्स और सीट हम पर बैठी है, सीट வந்து எங்க மேல உட்கார்ந்திருக்கா அப்படிங்கறதே தெரியல எங்களுக்கு. yes, we saw this statement in the lesson. so இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு what you need a karak, that is key here. okay, now the second example. नई नवेली बसों से ज्यादा विश्वसनीय है. இது வந்து the டாக்டர் ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவர் வந்து சொன்ன அந்த லைன். நயி நவேனி பஸ்ஸும் அப்படின்னா நியூ மாடர்ன் ஜென்ரேஷன்ல நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, அதை விடவே இந்த பஸ் வந்து விஸ்வாசனீய அப்படின்னா இது வேலை நம்பிக்கை நம்ம வந்து ரொம்ப வைக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ இங்க இந்த சே அப்படிங்கிற வேர்டு தான் ப்ரிப்போசிஷன். okay, so just circle it out. now the third sentence. यह बस பூஜா கே யோகிய ஹே. ஸோ இந்த பஸ் வந்து பூஜை பண்றதுக்கு மட்டும்தான் பொருந்தும், இது டிராவல் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற லைன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல கே வந்திருக்கு. ஸோ பூஜா கே யோகிய, இட் இஸ் லிங்கிங். இந்த பூஜா யோகிய இந்த ரெண்டு வேர்டையும் லிங்க் பண்ணக்கூடிய காரக்கு வந்து கே. ஓகே, next one more, fourth example.
बस कंपनी के एक हिस्सेदार भी उसी बस में जा रहे थे. So bus company உடைய ஒரு ஆளு, हिस्सेदार means one man, a part of the company. Okay, that man was also traveling. उसी बस में, அந்த பஸ்ல தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு அப்படின்னு இருக்கு இல்லையா? So here also bus company के एक हिस्सेदार भी उसी बस में जा रहे थे. இது வந்து के வந்து கார் रखीங்க. Okay, now next, हम फौरन खिड़की से दूर सरक गए. चांदनी में रास्ता टटोलकर वह रेंग रही थी. This is the statement from the lesson. அதாவது நாங்க வந்துட்டு ஃபௌரன் இம்மீடியட்டா அந்த ஜன்னல், கிடுக்கினா விண்டோ இல்லையா, விண்டோ கிட்ட இருந்து தூரமா வந்துட்டோம். சாந்தினி மே அந்த நிலா வெளிச்சத்துல, ராஸ்தா டட்டோல்கர், ராஸ்தா மீன்ஸ் அந்த வழியில இருந்து இந்த பஸ் வந்து zigzag-ஆ போக ஆரம்பிச்சது. So this is the statement. Now let us read below. दिए गए वाक्यों में, so மேல கொடுத்திருந்தாங்க இல்லையா இந்த வாக்கியம், சென்டென்ஸ்ல வந்து आई सरकना, அந்த சரக்குன்னு இருக்கு இல்லையா இந்த வேர்டு, और रेंगना, இந்த ரேங்குன்னு போட்டிருக்கோம் இல்லையா இந்த வேர்டு, ஜெய்சி கிரியாயே. ஸோ ஆல் தீஸ் ஆர் வாட், இட் இஸ் verb. கிரியானா verb இல்லையா, கிரியாயே दो प्रकार की गतियां दर्शाती है. दो प्रकार की गतियाना ரெண்டு விதமா வந்து இந்த சென்டென்ஸை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. ओके, टू मीनिंग्स வந்து it is giving us. ऐसी कुछ और क्रियाएं एकत्र कीजिए जो गति के लिए प्रयुक्त होती है. सो நீங்க வந்து என்ன பண்ணனும்னா, ऐसी कुछ क्रियाएं இந்த மாதிரி சில verbs எடுத்துட்டு try to gather it. एकत्र அப்படினா gather பண்ணிட்டு try to write a sentence for that. Okay, for example, घूमना इत्यादि उन्हें वाक्यों में प्रयोग कीजिए. இந்த மாதிரி घूमना or you can take इत्यादि இந்த மாதிரி words எடுத்துட்டு try to write it in sentence. Okay, see for example, टहलना அப்படிங்கற ஒரு சென்டென்ஸ் வேர்ட் எடுத்துக்கலாம். வாட் இஸ் टहलना? टहलना அப்படினா to walk, walking னு சொல்லலாம் இல்லையா? இப்ப दादाजी को टहलना अच्छा लगता है. दादाजी அப்படினா grandfather இல்லையா? சோ தாத்தாக்கு வந்து வாக்கிங் போகிறது, टहलना to walk, ஈவினிங்ல வாக்கிங் போறது வந்து ரொம்ப பிடிக்கும். अच्छा लगता है. சேம் you can use घूमना. Okay, रोहित को घूमना अच्छा लगता है, like that. Okay, இப்ப चलना, चलनाங்கிற வேர்ட் வச்சு let us make one sentence. चलना सेहत के लिए बहुत लाभदायक है. So instead of टहलना we can also use चलना. चलना அப்படினாலும் walking தான் இல்லையா? so चलना walking வந்து it is very beneficial. लाभदायक அப்படினா beneficial for our health. Okay, now next, कांच बहुत कम बजे थे. कांच அப்படினா அந்த கிளாसेस, கண்ணாடி இருந்துச்சுல பஸ்ல, சோ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. जो बचे थे उसमें हमें बचना था. जो बचे थे எது வந்து மீதி இருந்துச்சோ அதுல இருந்து நாங்க எங்களை காப்பாத்திக்க வேண்டியதா இருந்துச்சு. பச்னா மீன்ஸ் டு சேவ் அவர் செல்ஃப் ஃப்ரம் தோஸ் left out glasses. Okay, so in the statementல வந்து bach அப்படிங்கற word இருக்கு இல்லையா? So you can see here bache, bachna, all these words. दो तरह से प्रयोग, இதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கு இல்லையா? when you say bachna அப்படினா we have to save ourselves, சுரக்ஷா அப்படிங்கற மீனிங் வருது இல்லையா? இங்க வந்து जो बचे थे அப்படினா which is leftover, leftover glasses na meaning varudha. So same word we have two different meanings here. Like that, niche diye gaye shabdon, கீழ வந்து உங்களுக்கு words கொடுத்திருக்காங்க இல்லையா? அத வந்து try to frame sentences वाक्यों में प्रयोग करके देखिए and try to know the differences meanings la. ध्यान रहे एक ही शब्द वाक्य में दो बार आना चाहिए. ध्यान रहे அப்படினா இப்ப நீங்க ஃப்ரேம் பண்ற சென்டென்ஸ் வந்துட்டு
एक ही शब्द இந்த ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா दो बार आना चाहिए நீங்க எழுத போற சென்டென்ஸ்ல 2 டைம்ஸ் வரணும் ஓகே और शब्द के अर्थ में बदलाव அந்த ரெண்டு தடவை வரும் பொழுது ரெண்டு மீனிங்ஸ் டிஃபரண்ட் மீனிங்ஸா காமிச்சு கொடுக்கிற மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் ஓகே let us see example for jal so jal அப்படினா என்ன பார்க்கலாமா மீனா गरम जल से बुरी तरह जल गई ஸோ மீனா வந்துட்டு கரம் ஜெல் அப்படின்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும்ல வாட்டர் இங்க ஜெல்லுக்கு வந்து வாட்டருங்கிற மீனிங் கரம் ஜெல் சே புரி தரஹ் அப்படின்னா ரொம்ப தெரியாம சுடு தண்ணி தெரியாம வந்து அவ மேல ஊத்திக்கிட்டா ஜெல் கை ஷி poured it on herself ஓகே ஸோ இங்க ஜெல் கைனா ஷி burnt herself தண்ணி ரொம்ப சூடா ஊத்துனதுனால ஷி got burnt இன்ஜுரி ஆயிடுச்சு ஓகே and हार அப்படிங்கிற வேர்ட் எடுத்துக்கிட்டா यह प्रतियोगिता के इस पड़ाव में जिसकी जीत होगी उसे मोतियों को हार मिलेगा और जिसकी हार होगी वह प्रतियोगिता के बाहर को हो जाएगा அதாவது हार அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து you have two meanings ஒன்னு வந்து हार அப்படினா மாலை அப்படினா முத்துல செஞ்ச மாலை நெக்லஸ் ஹாரம் போடுவோம் இல்லையா so that is called har okay and another meaning for har means தோல்வி அடையிறது okay that is called har இப்போ நம்ம இது ரெண்டையுமே சென்டென்ஸ்ல எப்படி போடலாம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் यह प्रतियोगिता அப்படினா பார்ட்டிசிபென்ட் ஒரு கேம் நடக்குது அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம வந்து प्रतियोगिता அப்படின்னு சொல்லுவோம் यह प्रतियोगिता के इस पड़ाव में அதாவது இந்த காம்படிஷன்ல யாரு வின் பண்ணுவாங்களோ ஜிஸ்கி ஜீத் ஹோகி அப்படின்னா யாரு வின் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு முத்து மாலை பரிசா தரப்படும் மோத்தியோங் கா ஹார் மிலேகா மோத்தி அப்படின்னா பேர்ல்ஸ் இல்லையா ஸோ பேர்ல்ஸ்ல செஞ்ச அந்த ஹாரம் வந்து இட் வில் பி கிஃப்டட் और जिसकी हार होगी இப்ப இங்க ஹார் அப்படின்னா யாரு தோல்வி அடைறாங்களோ the one who gets defeated இல்லையா the one who loses the game அவங்க வந்து இந்த கேமை விட்டு வெளியே போயிடணும் பாஹர் ஹோ ஜாயேகா they cannot go to the next level of the game okay can you find the difference between both haars okay fine बोलचाल में प्रचलित अंग्रेजी शब्द ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டு இல்லையா ஸோ அதில் வந்து வி ஹாவ் டூ வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்னு ஒரு வேர்டு இருக்கு கிளாஸ்னு ஒரு வேர்டு இருக்கு இப்போ யஹா கிளாஸ் கா விசேஷன் ஹே ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லும் போது இந்த கிளாஸுங்கிற அந்த வார்த்தையை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வர வேர்டு தான் ஃபர்ஸ்ட் இல்லையா ஸோ இட் மீன்ஸ் வாட் விசேஷன் மீன்ஸ் வாட் அட்ஜெக்டிவ் okay so I'm marking it as A for you here okay चूंकि फर्स्ट संख्या है फर्स्ट क्लास संख्यावाचक विशेषण का उदाहरण है okay so adavadhu we have many types of adjectives yes so adula vandu sankhyaavachak adjective விசேஷன் so in the first class nu word irukku இல்லையா this is an example for adjectives of numbers sankhya means numbers okay udaharan means example suppose if we take mahan admi so அது வந்து என்னது மகான்னா கிரேட் இல்லையா so great person சொல்லும்போது கிசி ஆத்மி கி விசேஷதா ஒரு மனிதனோட ஆத்மினா ஒரு பர்சனோடைய விசேஷதா அட்ஜெக்டிவ் தான் கிரேட் மகான் அப்படின்னு சொல்றாங்க so இங்க வந்துட்டு this adjective is called what குணவாச்சக் விசேஷன் qualitative adjective okay so संख्यावाचक विशेषण और गुणवाचक विशेषण के दो उदाहरण खोज कर लिखो so try to write two examples for these adjectives okay qualitative adjectives and adjective of numbers संख्यावाचक विशेषण okay adjective of numbers say you can use चार means 4 right 4 liter दूध அப்படினு சொல்லும்போது what is the number milk quantity 4 liters you can use 8 10 any number okay and if you take gunavachak visheshan what is that qualitative and adjective okay
Chandani Raat. Okay, so Raat means night. அது எப்படி இருந்துச்சு? அது Chandani, அந்த moonlight ஓட வெளிச்சத்தோட இருந்த அந்த இரவு. Or Samajdar Aadmi. Samajdar means understandable. Okay, understandable person. We saw Mahan Aadmi. And we can include many examples also. Okay, so next we can see few Shabdarth words here. Nimikt. So nimikt அப்படின்னா reason சொல்லணும், காரணம் சொல்லுவோம் இல்லையா, காரண், சாதன், or here it is instrument to travel னு நம்ம படிச்சோம் இல்லையா. A man needs an instrument to travel அப்படின்னு இந்த லெசன்ல வந்துச்சு. So that is called nimikt. ஓகே, நெக்ஸ்ட் கோதா. கோதா அப்படின்னா தண்ணிக்குள்ள முழுகி போறது. ஓகே, டுபக்கி லகானா. டுபக்கி அப்படின்னா தண்ணியில முழுகிருச்சு பஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ டுபக்கி லகானா. ஓகே, இக்திஃபாக். இக்திஃபாக் அப்படின்னா you can tell it as சம்யோக். கோஇன்சிடென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, that is called சம்யோக். ஓகே, பியாபான். ஸோ பியாபான் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போச்சு இல்லையா, பஸ், ஜங்கல் சொல்லலாம். ஆர் யூ கேன் டெல் இட் அஸ் உஜாடகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அந்தியேஷ்டி. இட் மீன்ஸ் அந்த இறுதி ஊர்வலம், இறுதி சடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா. மிருதக் கர்ம, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஃபைனல் ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம்டு. ஓகே, இல்லைன்னா இது வந்து தாக கர்மன்னு சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் பிரயான். பிரயான் அப்படின்னா என்னது? எண்டிங், அதாவது லைஃப் வந்து முடியுது, டெத் அப்படின்னு சொல்றதுக்கு பிரயான்னு இங்க வந்து மீனிங் மர்னா. ஆர் யூ கேன் டெல் இட் அஸ் பிரஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட் பேதாபி. பேதாபி அப்படின்னா ரொம்ப பாவமா இருக்கிறது. அந்த பஸ்ஸை பார்த்தா we felt really very sad on seeing that bus, right? We can tell it as bechaini. So with this, we have come to the end of the session. Hope you all understood this lesson very well. Please subscribe to our South to North YouTube channel. For subsequent lessons, please mail me at vijiswebacademy@gmail.com, or you can visit our website www.vijis.co.in, or you can WhatsApp to this number. Thank you.